இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான், அப்பா, அம்மா 3 பேர் வந்து சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டுருக்கோம். ஆரோவில்ல என்ன இருக்கும்? ஆரோவில்ல ஃபாரினர்ஸ்லாம் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. நம்ம கிராமர் அவங்க பில்லுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. 578 தான். அம்மா அப்பாவும் கோயிலுக்குள்ளே போயிருக்காங்க. இங்கே இருந்தால் நம்ம போகிறோம். இந்த போட்டில் தான் மோஸ்ட்லி வரும்னு நினைக்கிறேன். உள்ள போயிட்டு 15 நாளாக திரும்பி வருவாங்க. ஓகே. இங்கே ஃபுல்லாக ஆழம் கம்மின்றனால இங்கே போட்டுக்கு அலவுடுண்ணா? இல்லை போட்டு வந்து இங்கே அலவுடு வந்து பாலம் இங்கே ஆழம் கம்மின்றனால கடவுள் அளவு. இந்த இது வந்து கடல் அந்த பக்கம் போகாது, ஆழமா இருக்கிறது போகாது. அதான் கேட்குறேன். ஹரிஸ்கேலன் ஒரு பையன், அவங்க அப்பா காஷ்மீர்ல தான் இருக்காங்க, அவங்க பாண்டிச்சேரியில. அவங்க உள்ள போயிட்டு வருவாங்க. சாப்பாடு அரிசி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த வாரம் அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மீன் கடைக்கு வருது. இப்போ ஃப்ரெஷ் மீன் சொல்றது 15 நாள் உள்ள மீன் தான். எவ்வளோ? இது நம்ம லாஸ்ட் டைம் எங்கே போனாங்க? உள்ள போகும். இதுக்கப்புறம் உள்ள மேங்க்ரோ ஃபாரஸ்ட். இங்கே பாருங்க, உள்ள இருந்து வருது பாருங்க. நண்டு வந்து மேலே நிற்கிது பாருங்க, புக்கு புக்குன்னு குட்டி குட்டியாக இருக்கு. வேணுமா? சாப்பிட்றீங்களா? செடிமா இருக்கு. கொல்லமோட கம்பேர் பண்றது, கொல்லம் கம்பேர் பண்றது. இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து என்னமா அரிக்கமேடாமா? அரிக்கமேடுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆர்கியலாஜிக்கல், என்னதுமா ஆர்கியலாஜிக்கல் இதா? ஏதோ 200 years old ஏதோ ஒரு மானுமெண்ட்டோ சம்திங் லைக் தட். இது வந்து நம்ம இந்த இதில் வந்து இங்கே இறக்கி விட்டுறாங்க. தென் நீங்கள் 10-15 minutes நம்ம இங்கே சுற்றிட்டு தென் we can go. கரெக்டாக 1.5 ஆகுது. இப்போ டைம் 2:05 கணக்கு வச்சுக்கோங்க, 1 மணி நேரம். இது வந்து ஒரு சின்ன ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்குது. ஸோ சரௌண்டட் பை ட்ரீஸ் அண்ட் எவ்ரிதிங். ஸோ இங்கே வந்து 10 minutes நம்ம போயிட்டு என்னென்னு செக் பண்ணிக்கலாம், என்னென்னு இருக்குன்னு பார்த்து வந்துடலாம். ஸோ see what there is. கட்டிட்டு டூரிஸ்ட் வரணுங்கிறதுக்காக செங்கலை அங்கேயே வர வச்சுருக்காங்க. இது இல்லாமல் இருந்தாவா நம்ம மறந்துருப்போம். நம்மளாக இருக்கா அங்கே வர செங்கலை உடச்சி போட்டுருக்காங்க. இங்கேயே செம்மல் எடுத்து கொஞ்சம் பழைய காலத்துக்கு கொஞ்ச நாள் மழைகள்லாம் வர விட்டுட்டு வரணுங்கிறதுக்காக. எத்தனை வருஷம்ப்பா இது? எத்தனை வருஷமாப்பா? 2000 இப்போ 200 சொன்னாங்க. அப்போ ஒரு 0 போட்டுக்கிட்டாங்கம்மா.
பேங்க்ல மட்டும் ஒரு 0 போட்டு கொடுத்தா கேட்க மாட்டாங்க. நாங்க மாங்காய் விற்கிது, மாங்காய் விற்கிது. மாங்காய் சாப்பிடணுமா? மாங்காய் மட்டும் ஒன்று வாங்கிக்கிறோம். பார்க்குவாங்க நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது ஸ்பெஷல் பிளேஸ் எப்படி இருக்குங்க. இங்கே வந்து யாருமா கட்டி வச்சிருக்கா அப்படி? இது கட்டி இல்லைடா, இது மாதிரி அக்சசிபிளாக இருந்திருக்கும். உடனே சரி எங்களுக்கு ஏதாவது இருந்தால் தான் வருவாங்க. இதுக்கு வந்துட்டு வர்றதுக்கு அவர் 20 நிமிஷம் சொன்னார், 10 நிமிஷம் அப்படின்னாரு. இல்லை இது இந்த இடத்துக்கு வந்துட்டு வர நடந்து வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆன மாதிரி இருக்கு. அங்கே ஏதாவது பஜ்ஜி சஜ்ஜி பண்ணது. இன்றைக்கி நாங்கள் போட்டில் வந்ததும் ஃபுல்லாக தெலுங்கு பீப்புள். அண்ட் இப்போ உள்ளே நிறையா இருக்கிறது எல்லாமே தெலுங்கு பீப்புள். எப்படின்னே தெரில, இது அவங்களுக்கு ஏதாவது காமன் லீவ் டைமாக என்னன்னு தெரில. பட் அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு பஞ்சாபி ஃபேமிலி தான் இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் விட அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி கூல். பட் இவ்வளோ கன்சாலிடேட்டடாக ஒரே இடத்துல நான் நிறைய பேர் இந்த லாங்குவேஜ் பார்த்ததில்லை. ஐ டோன்ட் நோ வாட் கம்யூனிட்டி தே ஹேவ். ஸோ இப்போ மொதல் 2 இடம் போயிட்டு இப்போ வி ஆர் ஆன் ஆர் வே டு சி அனதர் ஏரியா. ஸோ இது வந்து பாருங்கள், எல்லா போட்டும் இந்த பக்கம் சுற்றிட்டு இருக்கு. அண்ட் மொதல் 2 இடம் போயிட்டு வந்துட்டோம். அண்ட் இதுதான் வந்து this is the place where the ocean and river are joining. This is the river and that's the ocean. That's the ocean. You can see a mild color change here. If you see here, it's kind of like yellowish, and at the distance it's like the ocean. The waves starting, right? So that is where it's like connecting. The waves are starting, right? So that's the ocean. This is river. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ரிவர், அந்த பக்கம் ஓஷனு. ஸோ அதான் கலக்கிற இடம். ஸோ இதோட நம்ம திரும்ப வேண்டியது. A few minutes later. இப்போ போட் ஹவுஸ் எப்படி இருந்துச்சு? போட் ரைடு கொல்லம் ராஜி எப்படி இருந்து ராஜி? கொல்லம் கம்பேர் பண்றப்ப ஒன்று எப்படிமா இருந்துச்சு பாண்டிச்சேரி? நல்லா இருந்துச்சா? பாண்டிச்சேரி ட்ரிப் எப்படிப்பா? நல்லா இருந்துச்சா? எது சரக்கு அடிக்காம விட்டோம். அம்மா இருந்தனால கொஞ்சம் எங்களுக்கு பிரைவசி இல்லை, அதனால இதாச்சு. கொழுப்பு குடும்பம் அழிஞ்சு போவோம். இப்போ கிளம்பிட்டோம். நல்ல ஒரு டீ பிரேக்காக நிற்கிறோம். ஸோ மாத்திர் மந்திர் வந்து இன்னும் மாத்திர் மந்திர் கடலூர் ரோடான்னு தெரியல. இந்த பக்கம் போகணும். இப்போ நம்ம போகணும் இந்த பக்கம். சொன்னால் ஒரு 15 நிமிஷத்தில் போயிடுவோம். அங்கே போயிட்டு அங்கே ப்ராப்ளி 1 hour அங்கே முடிச்சிட்டோம்னா டேட்டா வீடு போயிடும். ஸோ பிலிக்ஸே தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்கா. பிலிக்ஸே போயிடாமா. 1 லிட்டர் பால் வேணா வாங்கி ஊத்துறியா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்க் பண்ணிட்டோம். தே ஹேவ் லைக் வெரி ஸ்பேஷியஸ் பார்க்கிங் ஹியர். இங்கே இப்போ தான் கார் பார்க் பண்ணியிருக்கோம். அண்ட் கார் பார்க்கிங் சார்ஜஸ் இஸ் 150. 2 வீலருக்கு 50 ரூபா நினைக்கிறேன். ஸோ நம்ம அதே மாதிரி எந்த பக்கம்னு எனக்கு தெரியல. இந்த இப்போ என்ட்ரன்ஸில் இங்கே தான் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்க்கிங் கிட்டேயே தே ஹேவ் ஃபுட்டு இதெல்லாமே இருக்குது.
பே கலெக்ட் டோக்கன் பிஃபோர் ஆர்டரிங். ஸோ இதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து பி ஹியர் அண்ட் உள்ள என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த பக்கம் தானாப்பா இன்ஃபர்மேஷன் சென்டர் மத்திய. ஸோ யூ ஹேவ் கிஃப்ட் ஐட்டம்ஸ் ஹியர் அண்ட் பிளேஸ் ஃபார் ஃபுட். அண்ட் இதுதான் வந்து ஒரு கார்டு மாதிரி உள்ளே போகுது. ஸோ த பார்க்கிங் இஸ் ஹியர் அண்ட் இஃப் யூ வாக் டைரக்ட்லி இட் லீட்ஸ் டு தி திங். இதுதான் மதர் மந்திர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ வில் ஹேவ் டு கோ இன்சைட் அண்ட் சி வாட் இஸ் அவேர். அது ரேட் நார்மலாக இருந்துச்சுன்னா எவ்வளோ? 1000 500 1000 அது இருந்துச்சுன்னா. நான் ஒன்றும் சொல்ல நீ சொல்ல மாட்டீங்க நம்ம அம்மா வந்து மௌனம் இருக்கும். இன்றைக்கி ஒரு 2 நாளைக்கு எதுவுமே பேச மாட்டாங்களாம். நான் என்ன சொன்னாலும் எஸ் மட்டும் தான் சொல்லுவாங்களாம். அதனால் அப்படி இருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ஜங்கிள் மாதிரி உள்ளே போகுது. அண்ட் லைட் அவுட் குட் பேமெண்ட் மாதிரி ரோடெலாம் போட்டுருக்காங்க. அண்டு உள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதோட ஹிஸ்ட்ரியோ இது எதுக்கு இருக்குது எதுவுமே தெரியாது. அண்ட் உள்ளே போய் தான் வேக்கணும்லான் அலாங் த வே. இது பார்த்தீங்களா, ஆரோவிலுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் கிடைச்சா போதுன்னு பேசுகிறாங்க. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. என்னதுமா? மரங்கள் இல்லாத இடத்துலையும் ஓரளவு ஷெல்டர் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். கொடை வச்சுருக்கீங்க? கொடை வந்து திடீர்னு மழை ஏதாவது வந்துச்சுன்னா இல்லை இந்த இடத்துல நடக்கும்போது எனக்கு வெயில் அடிச்சிடணும். கொடை வச்சிருந்துட்டு அதை வச்சுட்டு வந்தால் அது தப்பு இல்லை. ஆமாம், அதனால் வந்துட்டீங்க. ஆமாம், ஆக்சுவலாக மழை பெய்யறப்ப நம்ம கொடை வச்சுருக்க மாட்டோம். எங்களுக்கு மழையே பெய்யலையோ வெயில் அடிக்குதோ அன்றைக்கி தான் கொடை வச்சுருக்கோம். இருக்கும். கொடை இருந்தால் மழை வராதுடா. அப்படின்னு சொல்லாமல் இருக்கிறது. எல்லாருமே இந்த இடம் வந்து என்னோடதுன்னு சொல்லிக்கலாம். யூனிவர்சல் எல்லாருக்கும் சொந்தம். இட்ஸ் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் சொந்தம்னா the spirit and conscience for those who take precedence. Universal ground where men and women of all countries are able to live in peace and progressive harmony. Above the creeds, all politics and all nationalities, the purpose of Auroville is to realize human unity. Unity, human unity. நீ யாரு ஏமாவன் யாரும் நெக்ஸ்ட் ஹியூமனிட்டி. அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்கம்மா, ஆரோவிலோட உள்ள ரத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. மதன் மந்திர் பாஸ் வந்து ஃப்ரீ தான் நினைக்கிறேன். ஸோ டிக்கெட் பாஸ். ஸோ இவங்க 2 பேரும் வண்டியில் போவாங்களாம். வண்டியில் போய்க்கலாம். இவங்க 2 பேரும் வண்டியில் போவாங்களாம். நான் வந்து நடந்து வரணும். அவராக முடிவு பண்ணிட்டார். கேட்க கூட இல்லை என்கிட்ட. என்னது கேட்கணும்? நீ தான் ஜிம்பாடி தானே ஜிம்மு போட்டிருக்க. ஸோ வெயில் அடிக்குதுன்னு சொல்லி தான் குடை எடுத்ததுனே குடை ஓப்பன் ஆகுன்றனால ஐ ஹாவ் டு வாக் இந்த ஹீட் ஒன்லி. பட் வந்து நம்மளுக்கு வாக்கிங் ஸ்டெப்பு கவுண்ட் இருக்கிறதுனால, ஸ்டெப்பு கவுண்ட் கோல் இருக்கிறதுனால வில் வாக் எனிவே. ஸோ இன்றைக்கி வந்து நடக்கவே இல்லை பெருசாக. ஸோ இது எனிவே ஓகே இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். அது பாருங்கள், அது எப்படி ஓப்பன் பண்ணுறதே தெரியாமல் இருந்துச்சு. அது ஆக்சுவலாக இழுக்கணும் போகிறேன். நான் உள்ளே பூந்து வரலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன். பட்டியா இது வந்து ஒரு கைடட் ஜங்கிள் டூர் மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் லைக் வெரி ஈஸி பிகாஸ் லைக் நான் இந்த மாதிரி எதுவுமே பார்த்ததில்ல இதுக்கு முன்னாடி. இட்ஸ் லைக் வெரி குட். எக்ஸ்ப்ளோர் ஆரோவில் இன் ஏசி வெஹிக்கிள். யா 2000 years later. ஸோ 2000 ஸ்டெப்ஸ் நடந்தாச்சு. அரௌண்ட் 2000 ஸ்டெப்ஸ். இந்த வேறு ஓப்பன் பண்ண முடியல. நானும் அந்த பறந்து போடுற மாதிரி இவ்வளோ நாள் இதுலேயே இருந்துச்சு தண்ணிக்கான அப்படின்ற மாதிரி இது ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஓப்பன் பண்ண முடியல. எனக்கு லைக் இன்றைக்கி வெயில் அதிகம். நேற்றுலாம் வெயில் இல்லை.
இன்றைக்கி வெயில் அதிகம். அம்மாவும் அப்பாவும் ஏற்கனவே மேலே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 கிலோமீட்டர் தான், பட் இது வந்து ஒரு மாதிரி சுற்றி கொண்டு போகுது. அவங்களுக்கு ரோடு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக போயிடும்னு நினைக்கிறேன். எத்தனை ஸ்டெப்ஸ் நடக்கும்னு தெரில. 30 மினிட்ஸ் இருந்தாங்க. நான் நடக்க ஆரம்பிச்சு ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். ஸோ வி ஸ்டில் ஹேவ் 20 மினிட்ஸ் டு கோ. ஸோ யா லெட்ஸ் see. இங்கே இருக்கலாம் பயங்கரமாக. இந்த பேரல் ரோட்டில் 2 வீலர்ஸ்லாம் போகிறாங்க. பட்டு அது எப்படி போகிறாங்க, உள்ளே தங்கியிருக்காங்கன்னு தெரில. பட் நான் யார்ட்டா லிஃப்ட் கேட்கலாமான்னு பார்த்தேன். பட் அவ்வளோ வீக் நம்ம ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வெயில் தான், வெயில் இருக்கிறதுனால தான் இதாக இருக்குது. மற்றது ஐரன் மைன். பட் இன்னொரு 300-400 மீட்டர்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வி ஆர் வெரி க்ளோஸ். ஏன்னா 12:45க்கு இட்ஸ் கோன் க்ளோஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போய்ட்டு தான் பெட்டர். அம்மா அப்பா போய் 10 நிமிஷம் இருக்கும். தம்பி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா, தம்பி குட்டி கால் வலிச்சா அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. ஸோ வி ஆர் வெரி க்ளோஸ். திஸ் இஸ் மத்திர் மந்திர் வியூயிங் பாயிண்ட். அண்ட் இது உள்ளே போனால் பக்கத்தில் வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ யா லெட்ஸ் கிராஸ் த ரோட் அண்ட் கோ இன்சைட். நீ வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? வந்துச்சா? அடடா தெரியாம போச்சப்பா. திறக்க உள்ளப்பா, நான் ரொம்ப தான் ட்ரை பண்ணேன். பக்கத்துலேயே இன்னும் தூரமா போய் பார்த்தீங்களா நீங்கள்? பார்த்து நல்லா இருக்கா? வியூ பாயிண்ட் தான். உள்ளே போகிறதுக்கு உள்ள ஆன்லைனில் புக் பண்ணுமா? ஓ அப்படியா? ஐயோ வரும்போது எப்படி இருந்துச்சு அது? இது சும்மா ஃபுல்லாக அந்த காடு மாதிரி உள்ளே வந்து நிறைய கடையெல்லாம் இருக்குது. ஒன்றும் இல்லை, அது வண்டியில் போகிறதுக்கு பதிலாக நான் வந்து சுற்றி உள்ளே வரேன். கடைலாம் இருக்கா? கடை எல்லாமே இருக்குது. ஓ அப்படியா? கடை சின்ன சின்ன அந்த இது அந்த சூனியர் ஷாப்பு, புக்ஸு, டிஷர்ட்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. இதாக தான் இருக்குல்ல? செல்பத்தோப்பு மாதிரி அப்படிலாம் கிடையாது. அவ்வளோதான், அதெல்லாம் கிடையாது. உள்ள வீடுலாம் இருக்கேப்பா, உள்ள அவங்க எல்லாம் தங்கியிருக்கிறது எல்லாமே இருக்குது. அதை பார்த்தியா? அது வழியாக தான் உள்ளே போகிற மாதிரி தான் போட்டிருக்கு. பரவாயில்ல, நான் எதுவுமே பார்க்கல. நீங்கள் அதான் டேட்டா 5 நிமிஷத்தில் வந்துருப்பீங்க. நான் வந்துட்டேன். இதுதான் சரி இது. ஸோ இப்போ நம்ம இருக்கிற இடம் தான் வந்து மத்திர் மந்திரோட அந்த வியூ பாயிண்ட்டு. ஸோ as you can see இட்ஸ் a வெரி வாஸ்ட் ஏரியா, பெரிய ஏரியா. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நம்மளோட மத்திர் மந்திர். ஸோ இதில் வந்து உள்ளே போய் ஆக்சுவலாக வந்து we can meditate-னு நினைக்கிறேன். பட் வந்து என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து we have to get an appointment to go inside. ஸோ அது ஏதோ காலைல 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் தான் இருக்குமா. ஸோ அது எங்களுக்கு தெரியல. ஸோ we didn't get it. ஸோ I'm just gonna try to understand what this place is. ஏன்னா எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. பட் ஆரோவில் பற்றி நம்ம ஒரு ப்ரீஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துட்டோம். ஓகே, மதர் மந்திர். ஓகே, at the center of her town, the mother said that there would be a park of unity, a pavilion she named Mathir Mandir, translated as the mother shrine. Okay, mother shrine ஒன்று இருக்குது. 71ல ஃபவுண்டேஷன் வாஸ் லைடு. 73ல என்னது at 19:25 the concreting of the 4 pillars. ஓகே, 4 பில்லர்ஸ்னால் என்னது? அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. ஓகே, இதை பண்ணியிருக்காங்க. It was completed in 1979. The flattened sphere is covered with some 1400 golden discs to symbolize a radiating golden supramental sun. 1400 golden discs வச்சுருக்காங்க. இந்த 12 gardens. ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த ஃபுல் அந்த இதுன்னு நினைக்கிறேன். கார்டன்ஸை சுற்றி ஃபுல்லாக நிறைய கட்டிகிட்டு இருக்காங்க. எப்பயுமே கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ தே ஹேவ் பிளான்ஸ் ஃபார் சம்திங். அந்த பேனியன் ட்ரீ வந்து நம்ம பார்த்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அங்கே ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன். அதான் வந்து பேனியன் ட்ரீ. அண்ட் த ஆம்பி தியேட்டர். ஆம்பி தியேட்டர் இஸ் பேசிக்லி at the time of the construction started in 1972. ஓகே, இது வந்து ஆம்பி தியேட்டர் ரொம்ப இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் உள்ளே இருக்குது. பட் யூ ஹேவ் நைஸ் ஃபோட்டோஸ் வென் யூ கம் அண்ட் டேக் கேர், விச் இஸ் வெரி கூல். ஸோ அண்ட் இங்கேருந்து மட்டும் தான் ஃபோட்டோஸ் எடுக்கணும், வேறு எங்கேருந்து ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது. ஸோ நான் நிறைய பேர் பாண்டிச்சேரி போகிறப்ப ஃபோட்டோ எடுத்து பார்த்துருக்கேன். எல்லோரும் கரெக்டாக ஒரே ஆங்கிள் எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்பேன். ஸோ விச் இஸ் பேசிக்லி தி ஒன்லி பிளேஸ் யூ ஆர் அலவுட் டு டேக் ஃபோட்டோஸ். ஸோ திஸ் ஃபைன். அண்ட் யா, இட் வாஸ் வெரி குட். And yeah, you should definitely check it out. It's a very good place. So எப்படிமா இருக்கு மாத்தர் மந்திர்? நல்லா இருக்கு. நம்ம வரும்போது ரொம்ப வெயில் இல்லாமல் மழை இல்லாத டைமில் வரணும். ரொம்ப நல்லா இருக்கும். குடை கொண்டுட்டு வந்துக்கிற வேண்டியதான். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னைக்கு வெயில் இருக்காது, மழை இருக்காதுன்னு அந்த டைமில் வராமல் அங்கே உள்ள உட்காந்துருக்க வேண்டியதான். கடையெல்லாம் நிறைய இருக்காங்க அங்கே. அதனால் எங்கேனாலும் உட்காந்து இதை சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதான். வர வெளியிலெல்லாம் மரமாக இருக்கிறதுனால நல்லா நிழல் இருக்குது. நீங்கள் கொடை பிடிச்சிட்டு வரீங்க? காரில் வர்றவங்க வந்துடுவாங்க. இது வேன் மாதிரி இருக்குல்ல, பெட்ஷீட் ஏதாவது கொண்டு அதை ஓரம் விரிச்சு பார்த்தா நல்லா படுத்துடுவாங்க. சூப்பராக படுத்துடலாம். இல்லைடா, வேனில் கூட்டிகிட்டு வர்றாங்கல்ல ஷெட்டில், இதில் அதில் வந்துட்டோன்னா ஈஸியாக இருக்கும். நடந்து வரும்போது அங்கங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே வர வேண்டியதான். ஜாலியாக வர வேண்டியதான். ஆமாம், வியூ பாயிண்ட் நல்லா வர்த்திட்டா இருந்துச்சா? ஆமாம், 12:45 வரைக்கும் இருக்கும். ஆன்லைன் புக்கிங் பண்ண முடியும் அந்த இதுக்கா, மெடிடேஷனுக்கா? ஆமாம் ஆமாம்.
ஆமாம், அது ஆன்லைன் புக்கிங் 4 days முன்னாடியே பண்ணால் கிடைக்கும் நெக்ஸ்ட் போல. டைம் போயிரும்டா. சரி சரி தம்பி, அவ்வளோதான் தம்பி. நல்லா இருந்துச்சா? எவ்வளோ 10 out of 10? Out of 10? ஒரு இப்படி சொல்லக்கூடாது, எங்கேயோ இந்த அப்பா மாதிரி பேசக்கூடாது. அப்பாவை திட்ட வேண்டியது அப்புறம் இது சொல்ல வேண்டியது. அவுட் ஆஃப் 10 போடலாம். 9, 8, 9, 10 போடலாம். 8, 9, 10 எத்தனை? போடுடா. இது ரம்மியா? அது இதுதான் கிரேட் பேனியன் ட்ரீ போலமா? தெரியலையா? அந்த மரத்துல இருந்து வர்ற விழுதுகள் வந்து மறுபடியும் மரம் மாதிரி நமக்கு தெரியுது பாரு. எல்லாமே விழுதே அவ்வளோ இதாக இருக்குண்ணா. பெரிய பெரிய பிரான்ச்சஸோட அட்டாச்சாக தான் இருக்கு. ஸோ அந்த ரூட் அவ்வளோ பெருசாகுது. அப்போ இது கட்டாயம் நம்ம ரொம்ப வருஷங்களா இருந்தால் தானே இப்படி இருக்க முடியும். ஆமாம். இந்த பாரு, அது ஒரு தனி மரம் மாதிரியே இருக்கு. ஆனால் அதுவும் அந்த மரத்தோட கிளையில இருந்து தான் வந்திருக்கு. அவ்வளோ பெரிய இதாக இருக்கு. இந்த எல்லாமே பெரிய ஒரு நம்ம முன்னாடி மரத்துல பார்ப்போம்ல, ஆழம் விழுதுகள் தொங்குதுன்னு பார்ப்போம். ஆனால் அது வந்து மரமாவே ஆன அளவுக்கு இருக்கு. அவ்வளோ பெருசாக இருக்கு. அவ்வளோ பெருசா இருக்கு. அப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வச்சுதா இருக்கும்னு யோசிச்சு பாரு. நல்லா இருக்கா? எப்போ ஸ்டார்ட் பண்ணதா இந்த இடம்? 1964 69 நம்ம கூட்டிருந்ததுல. சரி வாங்க, நல்லா இருக்குல்ல? நல்லதான். ஸோ ரிட்டன் போகிறது we are going in a சின்ன டெம்போ அண்ட் இட்ஸ் ஃபில்டு ரைட் நோ. லாஸ்ட் நாக்வே ஆயிடுச்சு. அண்ட் 1 kilometer வந்து இப்போ நம்ம ஏறி ப்ராப்ளி 2-3 minutesல இவ்வளோ போய் நினைக்கிறோம். ஸோ இந்த ரோட்டில் நடந்து வந்தேன்ப்பா. இந்த ரோட்டில் நடந்து வந்தேன். இந்த வழியாக தான் அப்படி நடந்து வந்தேன். 2-3 minutes வெளிக்கிட்டோம். ஸோ இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது. நம்ம வர்றப்போ இங்கே தான் வண்டி ஏறணும். ஸோ இங்கே இருந்து நான் போனோம். 12:45 க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வி ஹாவ் a lot of benches and ஹேண்ட் வாஷ் ஏரியா அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே இருக்குது. ஸோ எதுக்குமே ஃபீ கிடையாது. இஃப் யூ really want to come and enjoy, it's like free. ஸோ உள்ள என்ட்ரிக்கு வந்து காருக்கு மட்டும்தான் உங்களுக்கு இது. ஸோ இப்போ வெளியே போகிறப்ப வந்து மோட்டல்ஸ் ஏதாவது தான் இருக்கும். ஸோ இங்கேயே வந்து ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து சாப்பாடு வாங்கியாச்சு. சாப்பாடு ஆஸ் பாட் என்னென்ன வாங்கியிருக்கீங்க? வெஜிடேரியன் தாலி, கர்ட் ரைஸ், ஒரு வடை வாங்கியிருக்காங்க. நான் வடாப்பா அம்மா ஆர்டர் பண்ணி அனுப்பிவிட்டேன். அம்மா வேலை பார்க்காம சும்மா நம்ம பார்க்கணுமா? நம்ம இதுலேயே தான் இப்போ வெளில வந்தோம். இது வெளியே இருந்தால் இந்த இதில் கேட்டிங்களா, சைக்கிள் கேட்டிங்களா, அது வெளியே அப்படி வந்து நம்ம இங்கே வந்தோம். அப்புறம் 12:45 க்ளோஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு போயிட்டோம்ல. இல்லை ஒரு ஷோ நடக்குன்னு போடலாங்க இங்கே. இல்லைப்பா, இது வெளியே தான் இப்போ உள்ளே வந்தோம். அந்த டூம் இருந்துச்சுல்ல, இது வந்து மியூசியம்டா அங்கே கூட ஷோ நடக்குன்னு போட்டிருந்தாங்க. அது தெரியல பார்க்க. நம்ம ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதாவா? அந்த ரூம் தான் அது. அந்த ரூம்லேயே தான் வெளியே வந்தோம். நம்ம வந்து நீங்கள் இங்கே பேசிட்டு இருந்தீங்களா இந்த இடத்துல? ஆமாம். வடபா அம்மா கொடுத்து அனுப்பிச்சியா? ஆமாம், அவங்க நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு இல்லையா? நல்லா இருந்துச்சுப்பா. ஏதோ ஒரு ரிலாக்ஸாக பார்த்த மாதிரி. இப்போ சாட்டர்டே சண்டேனா கூட்டமாக இருக்கும். இல்லைங்க, கூட்டம் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. வரலாம், சரி அடுத்த வரும்போது வச்சுக்கணும். நான் வச்சுக்கணும். அதானே படிச்சு இருபது டார்கெட் வச்சுக்க வேண்டியதான். சாப்பாடு எப்படிமா இருக்கு? ஸோ தயிர் சாதம், ஒரு வெஜிடேரியன் தாலி, அப்புறம் நான் வடாப்பா வாங்கினேன். அதில் ஏன் தயிர் சாதம் இருக்குன்னு கேட்காதீங்க, தட்டு இல்லை. ஸோ இங்கே ஒரு பண்ணை போட்டு அதில் உள்ள போண்டா வச்சுட்டாங்க. அதில் பாவு பாஜிக்கு தான் இந்த குருமா வரும், அதுவும் வச்சுட்டாங்க. அப்புறம் ஒரு மசாலா வடை. மசால் வடைனா மசாலா வடை வாயா அப்பாவும் மெதுவாக வாங்கியிருக்காங்க. ஸோ மரத்துக்கிட்ட தான் இருக்கும். ஸோ மேலே உள்ளுக்குள்ளே இருக்காங்க. தேவை புட்டு ஷெட்டு. அது பாரு சாப்பாடு முடிஞ்சாமா? சாப்பாடு எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ தேங்க்ஸ். அவங்க கைடுக்கு வச்சு 2000 ரூபா கொடுத்து கைடு வச்சு கொடுத்து எனக்கு கொடுப்பீங்களா? அதுவும் என்ன வெறும் பால் சோறும் தயிர் வடைப்பாவை வாங்கி கொடுத்து சமாளிச்சாச்சு. பண்ணீங்க கைடுக்கு நெசமாக 2500 ரூபா சைக்கிள் கைடுக்கு. அப்புறம் இன்னொரு ஏதோ கைடுன்னு போட்டிருந்தான். அது என்ன கைடுன்னு தெரியல. பைக்கில் ஒருத்தவங்க கூப்பிட்டு போனான் ஒரு பொண்ணு. அதுக்கெல்லாம் 2000-3000. அங்கே என்ன கைடன்ஸ் கொடுக்குறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. இந்த அங்கேருந்து பாருங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த போர்டில் எழுதிட்டதை வாசிக்கணும். So we are done with the Auroville மதர் மந்திர் விசிட். அண்ட் இது பண்ண முடியல, மெடிடேஷன் பண்ண முடியல, which has to be booked 4 days before போல். ஸோ அது மேபி நெக்ஸ்ட் டைம் வரப்போ பிளான் பண்ணி. ஸோ இட் வாஸ் 2 day ட்ரிப் டு பாண்டிச்சேரி. அண்ட் அப்பா அம்மாவும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டாங்க. அண்ட் பாண்டிச்சேரியும் பார்த்தாச்சு, அப்படி ஆரோவிலும் பார்த்தாச்சு. இந்த மெடிடேஷன் கேம்ப் மட்டும் பார்க்கல. அது மேபி நெக்ஸ்ட் டைம் வர்றப்போ வந்து முன்னாடி புக் பண்ணிவிட்டு வந்து பார்த்துக்கலாம். அந்த மெடிடேஷன் உள்ளே போய் பண்ணுறது அது வந்து 5 நாளைக்கு முன்னாடி புக் பண்ணணும். 4 நாள் நாங்கப்பா. அதான் 4 to 5 நாள் ப்ரீ புக்கிங். So thank you so much for watching. This is me and Raghuram and Rajeshwari. Take care. Bye.